தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 7 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரமகேஷிடம் கேட்கலாம். சுந்தரமகேஷ், குற்றால அருவியில் வெள்ளம் ஏற்பட்டதில் சிக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 7 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. வியாபாரிகள், பயணிகள், சுற்றுலா பயணிகள்லாம் என்ன சொல்றாங்க? இது குறித்து முன்னேற்பாடுகள்லாம் முறையா பண்ணியிருக்கிறாங்களா? இப்போ ராதா, தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் முன்பு ஏற்பட்ட வெள்ளத்தில் 7 நாட்களுக்கு முன்பாக ஒரு 17 வயது சிறுவன் பழைய குற்றால அருவியில் அடித்து செல்லப்பட்டால், நாம இப்ப இருக்கிறது பழைய குற்றால அருவியில் இருக்கிறோம். இன்று அதிகாலை 6 மணிக்கு கூட இந்த பகுதியில் தண்ணீர் வரத்து என்பது மிகவும் அதிகரித்து காணப்பட்டதால் ஏற்கனவே நேற்று மாலையிலிருந்தே குளிக்க அனுமதி என்று ஒரு தகவலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருந்தார். ஆனால் இன்று காலை 7 மணிக்கே குளிப்பதற்கு இங்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோட குளிச்சிட்டு இருக்காங்க 8 நாட்களுக்கு அப்புறமா. இதே மாதிரி 5 அருவி பகுதியிலும் இன்று குளிக்கிறதுக்கு அனுமதி வச்சிருக்கிறாங்க. அதே போல பிரதான அருவியில தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் அங்க காலதாமதமா துவங்கி நடைபெற்று இருக்கிறதுனால இப்ப பிரதான அருவியில குளிப்பதற்கு தடை இன்னைக்கு 8வது நாளா தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிக்கக்கூடிய அருவி பகுதியில தான் அந்த விபத்து என்பது ஏற்பட்டது. தற்போதும் மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே வருகிறது. இந்த சூழ்நிலையில் இப்ப தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தடுப்பு என்பது இந்த ஆற்றுக்கு போகக்கூடிய தண்ணீர் செல்லக்கூடிய வழியில் இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியுது. இப்ப நம்ம பார்த்துட்டு நம்ம ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டியிருக்க காட்சி அந்த தண்ணீர் வரக்கூடிய பகுதியில் அந்த தடுப்பு வேலிகள் புதிதாக இன்று அமைக்கப்பட்டுள்ளது. அது போக காவல்துறையினர் 24 மணி நேரம் பாதுகாப்பு பணியில இருக்காங்க. பழைய குற்றால அருவியை பொறுத்த வரைக்கும் காலையில 6 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் அனுமதிங்கிறது வழங்கப்பட்டுள்ளது. இப்ப நம்மளோட ஒரு சுற்றுலா பயணி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சார், இந்த குளிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கு? வேற என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது? இப்போதைக்கு குளிக்க அலோவ் பண்ண ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். இந்த டைம் சீக்கிரமாவே சீசன் தொடங்கி இருந்து கூட நம்மளால குளிக்க முடியாம தடை வச்சிருந்தாங்க. அது இப்போ வந்ததுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கு. இன்னும் நல்லா சேஃப்டி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போதைக்கு கிரில் எல்லாம் போட்டிருக்காங்க, குழந்தைங்களுக்கும் சேஃப்டியா பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றுலா பயணிகள் இன்னும் சேஃப்டியா பண்ணி கொடுத்திருந்தா மக்களுக்கு ரொம்ப வரவங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். சேஃப்டி ஜோன்ல குளிச்சு போறதுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. தொடர்ந்து இந்த பகுதியில் இப்போதைக்கு இந்த தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால சுற்றுலா பயணிகளுக்கு லேசான அச்சம் என்பது விலகி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த அருவி பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறிந்து அந்த பாதுகாப்பு குறைபாடுகளை நீக்கணும் அப்படிங்கறது சுற்றுலா பயணிகளோட கோரிக்கையா இருக்கு. இப்போ நம்மளோட ஒருத்தர் இருக்கிறாரு. சார், இந்த அருவியில குளிக்க அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் தேவைன்னு நினைக்கிறீங்க? இந்த குழந்தைக்கு நல்லா பாதுகாப்பு பண்ண நல்லா இருக்கும். ஒரு வாரமா குளிக்காம எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இப்ப மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செஞ்சு இப்ப இந்த தடுப்புலாம் போட்டுருங்க, நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா குளிக்கிறது. மாவட்ட ஆட்சியர் ஐயாக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இது போல தொடர்ந்து இந்த பகுதியில் இப்ப சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோட குளிச்சிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி 5 அருவியிலையும் இன்று குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குற்றாலத்தில், அதாவது பிரதான அருவியில் மட்டும் தடை தொடர்ந்து நீடிக்கிறது. ராதா, குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 7 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரமகேஷ். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.